Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பாயா. இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்டாவும் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாருங்க, முதல்ல நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். நான் இது காரத்துக்கு ஃபுல்லாக நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால ஒரு 5 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் ஒரு குக்கரை வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் நான் ஒரு 4 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாசி பூ வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன். இது கொஞ்சம் பொரியட்டும். பாருங்க, இது பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் இந்த மாதிரி நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்க வதங்கிருச்சு. இதில் நான் ஏற்கனவே அரைச்சா இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ இது பச்சை வாசனை போக வதக்கலாம். இப்போ இது பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் காயை சேர்த்துட்றேன். காய் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூக்கல், அப்புறம் 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸாக நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பீன்ஸு. உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டாணி, காலிஃப்ளவர் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ அதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ குக்கரை நம்ம மூடி நான் ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் அந்த மாதிரி தீனி வச்சுருக்கேன். அதை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா. இப்போ இது நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி கழுவி ஊற்றிடுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம பாயை நல்லா கொதிச்சிருச்சு. நான் கொஞ்சமாக மல்லியில் போட்டு இறக்குனா சூப்பரான நம்ம பாயா ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.